என்ன பண்ணுறது? அம்மா பாட்டுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிடுச்சு. மாமாட்ட சொல்லாமல் நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வர்றது? பேசாமல் மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா? அதுதான் கரெக்டு. நாளை பின்ன சொல்லலைன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் மாமாட்ட சொல்லிட்டு தான் போகணும். தேனே. என்னம்மா? ஏண்டி இன்னும் தூங்கலையாடி நீனு? இன்னமே தாம்மா தூங்கணும். ஏன் இப்போ என்ன பண்ண போற நீ? சரி சரி, நல்லா படுத்து தூங்கு. காலையில் வெள்ளனை எந்திரிச்சு போகணும், அதை சொல்லாம தான் வந்தேன். சரிம்மா. ஆத்தா, ஏன் இப்படி கிறக்கமா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. எதுக்கு பயப்படுற? ஏன் உனக்கு எதுவும் குறை வந்துருமோன்னு பயமா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லைம்மா. என்ன, எதை கண்டு பயப்படுற? ஆமாம், மாமா கிட்டையாவது நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமா? யார்கிட்ட? ஓ மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போகணுங்கிறியா? ஆமாம்மா, நாளை பின்ன ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா ஏன் என்கிட்ட சொல்லாமல் போகிறேன்னு கேட்டார்னா எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறது? அட ஏண்டி நீ வேற, அவர்கிட்ட சொன்னா தேவி கிட்ட போய் சொல்லிட மாட்டாரா? இல்லைம்மா, அவர் சொல்கிறாரோ சொல்லலையோ, நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாவது நான் சொல்லிடலாம்ல. நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் தானேம்மா பொறுப்பு. அவர் என்னைய கேட்பாரு, உங்கள் அம்மா என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், நான் உன்னை நல்லா தானே பார்த்துருக்கேன், நீ ஏன் என்கிட்ட வந்து மறைச்சேன்னு கேட்டா என்ன பண்ணுறது நான்? நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தாண்டி. நம்ம போய் பார்க்க போகிறது தடைப்பட்டுருச்சுன்னா அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, நான் மாமா கிட்ட மட்டும் சொல்லிடுறேனே, அத்தைகிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி. சரி, சொல்கிறத சொல்லு, உன் இஷ்டம்தான். சரிம்மா. முடிஞ்சா அவரையும் வேணா வர சொல்லட்டுமா? அவரையும் வர சொன்னா நல்லது தான். ஆனால் தேவிக்கு தெரிஞ்சா எதுக்கு என் பிள்ளைய கூப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சண்டைக்கு வருவா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் மாமாவையும் கூப்பிட்டு பார்க்குறேன். வைத்தியர் அவருக்கும் மருந்து கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாகவே ஆஸ்பத்திரிக்கு போகாமல் எங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அதுவும் சந்தோஷமான விஷயம் தானே. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சுன்னா போதும்டி, உனக்குன்னு ஒரு குட்டி இருந்தா போதும் எனக்கு. அதெல்லாம் பிறக்குமா, எனக்கு என்ன 22 வயசு தானே ஆகுது. என்ன 22? சொல்லுவ 24 ஆகுது. 23 தாம்மா, இன்னும் வரலம்மா. 23வது வயசு வரும்போது தான் 23ன்னு சொல்லணும், இல்லைனா 22 தான் சொல்லுவாங்க. அப்படியே வயசை குறைச்சிக்கிட்டே போறியாக்கும். எப்படியோ ஒரு புள்ள குட்டி கையில் பெற்றுக்கிட்டு வச்சிருந்தீன்னா உனக்கு நிம்மதியாக போயிடும். உன் உடம்புல தெம்பு வேணும்ல. சரிம்மா, நீ போ, நான் மாமா கிட்ட பேசுகிறேன். சரி தேனே, நீ தூங்கு. காலையில் வெள்ளனா 6 மணிக்கெலாம் கிளம்பிடணும் சொல்லிட்டேன். எத்தனை மணிக்கு இங்கேருந்து போகணுன்னு மட்டும் சொல்லுமா. நம்ம வைத்தியர் வீட்டில் 8 மணிக்கு இருக்கணும். இங்கேருந்து 6-6:15 கிளம்புனாதான் 1.5 மணி நேரத்தில் போய் சேர முடியும். நடுப்புற வேற சாப்பாட்டு பிரச்சனை வேற இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வைத்தியர் வீட்டுக்கு போக வேணாமா? ஏமா, வைத்தியர் ஸ்கேன் கீன் பண்ணுவாங்களா என்ன? ஏண்டி, இவர் என்ன டாக்டர் கிளினிக் வச்சிருக்காரு? சும்மா நாடியை பிடிச்சி பார்த்து தான் சொல்லுவார். ஸ்கேனு எக்ஸ்ரே அதெல்லாம் கிடையாது ஒன்றும். தெரியும், சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். அதானே, உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கே அப்பா. சரிம்மா, சீக்கிரமா மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு படுத்து தூங்க என்ன? சரிம்மா. நம்ம மாமாட்ட பேசலாம், என்ன எதுங்கிறத சொல்லிடணும், இல்லைன்னா மாமா என்ன தப்பாக தான் நினைப்பாரு. ஹலோ. மாமா என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுவேன், உன்னையவே நினச்சிட்டு இருக்கேன். என்னைய பற்றி கொஞ்சம் நினச்சியா நீ பாட்டுக்கு உங்கள் அம்மா இருக்க சொன்னாங்கன்னு இருந்துட்ட. இங்கே நான் மட்டும் தனியாக இருக்கேன். என்ன மாமா பண்ணுறது, அம்மா தான் சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு சொன்னாங்க, அதனால தான் இருக்கேன். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை தேனு, இன்னமே தான் சாப்பிடணும். எங்கள் அம்மா மாப்பிள்ளைக்குன்னு ஸ்பெஷலாக ஏதோ சமைக்குது போல. இன்னும் சாப்பிட்லையா நீங்கள்? ஆமாம் தேனு. என்ன மாமா நீங்கள் வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம்ல, நீங்கள் வேறு பசியை வேறு தாங்க மாட்டீங்க. அதனால தான் ஸ்நாக்ஸ் ஏதோ செஞ்சு கொடுத்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். சரி மாமா. மாமா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு தேனு. நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். உங்கள் பக்கத்தில் அத்தை யாரும் இல்லையே? அதெல்லாம் இல்லை தேனு, சொல்லு தேனு. அது மாமா, எங்கள் அம்மா நாளைக்கு. தேனு ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துட்டு நான் என்ன பேசுகிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், நான் சாப்பிட்டு வந்துட்டு பேசட்டுமா? சரி மாமா, நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட தூங்கு தேனு, நான் காலையில் பேசுகிறேன். சரிங்க மாமா. மாமா கிட்ட சொல்லவே முடியல. எப்படியாவது காலையில் கிளம்பும் போதாவது மாமா கிட்ட சொல்லிடணும். இதை பற்றி அத்தை பிரச்சனை பண்ணாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அவர் என்னை பார்த்துப்பாரு. சரிம்மா. டேய் தீபக்கு. இந்தா வரேம்மா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு. வாங்க மாப்பிள்ள, உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் செஞ்சது. கையில் சொன்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம் த, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு அதையே வச்சிடலான்னு செஞ்சேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிங்க த. உட்காருங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. தோசை சுட்டு ரெடியாக இருக்கு, உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்க த. கையில் எங்கே போயிட்டா?
கையிலே உங்களுக்காக தோசை சுட கிச்சனுக்கு போயிருக்கா. என்னத்த நீங்க அவளை எதுக்கு வேலை வாங்குறீங்க? அவளை ஃபர்ஸ்ட் சாப்பிட சொல்லுங்க, நான் வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கையிலே முன்னாடியே சாப்பிட்டுட்டா. அப்படியா? என்னை விட்டுட்ட சாப்பிட்டா? இன்னமேட்டு அப்படிதான் மாப்பிள்ள. இன்னமே அவளுக்கு வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குல்ல, இன்னமே அடிக்கடி பசிக்கும், எப்போ வேணாலும் அவன் சாப்பிட்டுக்குவா. நீங்க உங்களை பார்த்துக்கங்க. சரிங்க அத்தை. சரி உட்காந்து சாப்பிடுங்க. மச்சான் எங்க? யாரு? தீபக்கா. நான் கூப்பிட்டுருக்கேன், வந்துருவான். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை மாமாவெல்லாம் வர சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க மாப்பிள்ள, நான் போய் கூட்டியாரேன். சரிங்க அத்தை. மாமா நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. ஏன் கையல் உங்க அம்மாவுக்கு போய் கஷ்டத்தை கொடுக்குற? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை மாமா. நீங்கள் இங்கேயும் எப்போதும் போல் ஜாலியாக இருக்கணும்ல, நான் தானே உங்களை நல்லா பார்த்துக்கணும். பரவாயில்ல கையல், உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா? பரவாயில்ல, சாப்பிடுங்க மாமா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாமா. உங்கள் பாப்பா உங்களை மாதிரியே இருக்கு மாமா. என்ன? ஆமாம் மாமா, பன்னீர் பட்டர் மசாலாவை பார்க்கவும் அதுவும் எனக்கு பசிக்குது கொண்டான்னு வயிற்ற பிடிச்சி கில்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? அட ஆமாம் மாமா, 2 தோசை பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அமைதியாக தூங்குது. பாரு கையல், உனக்கு எதுவும் சிரமமாலாம் இல்லைல்ல? எனக்கு என்ன மாமா சிரமம்? இல்லை, பாப்பா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துது, நீயும் வேலை செஞ்சுட்டு இருக்க, வாந்தியெல்லாம் எடுக்கிற, உனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைல்ல? நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் வராது மாமா. நீங்கள் என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கும் போது இந்த கூட நான் கஷ்டப்பட மாட்டேனா? இனிமேட்டு எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது கையல், எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் செஞ்சு தரேன் உனக்கு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேலையும் செய்வீங்க? அதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? உன்னோட வேலை என்கிட்ட வந்து சொல்றது, நான் அதுக்கான வேலையை செய்யறது. சரிங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும், சரிங்களா? அப்புறமா என்னால் செய்ய முடியலடி அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. சேச்சே, சொல்ல மாட்டேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனா என்ன ஊகாது உன்னோட பாசம், என் உச்சி முதல் பாதம் வரை என் போற சாட்சி, ஊர்த்தி காலதான் நிற்கும் அந்த முத்தால மண் சாட்சி. கயல். அம்மா மாமா, அம்மா வராங்க, நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க, எதா இருந்தாலும் நம்ம ரூமில் போய் பேசிக்கலாம். மாமா சொல்லு கையல். சாப்பிடுங்க மாமா. சரி கையல். மாப்பிள்ள வாங்க மாமா சாப்பிடுங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, நான் இப்பதான் வந்தேன், நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள, வீட்டில் மச்சான் தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கையை அலம்பிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. கையல் நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ சாப்பிடலையா? நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்ப்பா. சரிம்மா, நீ மாப்பிள்ளைய பாரு. சரிக்கப்பா. உங்க அண்ணன் சாப்பிடவே வரமாட்டான், கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கணும், போனை பேசிட்டு கிடக்குறான். சரி நீ இருமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். கூப்பிட்டேன், வரேன்னா வந்தானா பார்ப்போம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை, நல்லா இருக்குத்தா பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. கையில் சொல்ல சொல்ல நான் தான் செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்குதோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல நல்ல ரிசல்ட்டாக சொல்லிட்டீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குத்த. சரிங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. கையிலே இன்னும் 2 தோசையை கொண்டு வந்து மாப்பிளைக்கு வைமா. சரிம்மா. அத்தை போதும் த, இதுவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, வளர்ற பிள்ளைங்க நீங்க, இன்னும் நல்லா சாப்பிட்றது இல்ல, 1 தோசை 2 தோசையோட தான் அனுப்பிக்கிறது. அத்தை, ஒரு தோசையை பெரிய தோசையெல்லாம் ஊற்றி கொடுக்குறீங்க. போய் நான் நடந்து கிடந்து வேலை பார்த்தா பரவாயில்ல, நான் வேற சிஸ்டம் ஒர்க்கு தான் உட்காந்தே தான் இருக்கணும், அதனால தான் சொல்கிறேன். அதுவும் நைட்டாக இருக்கா, அதனால வேணாம், நீங்கள் இதை எடுத்து வைங்க, நான் காலையில் கூட சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படி மாப்பிள்ள, வந்த மாப்பிளைக்கு பழசையா காலையில் வைப்பாங்க, நான் காலையில் வேற ஏதாவது செஞ்சு தரேன் உங்களுக்கு. ஏங்கத்த, பழசாக இருந்தால் என்ன, நல்லா இருந்துச்சுன்னா நான் சாப்பிட போகிறேன், ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மெனக்கட்டு எனக்காக நீங்கள் தனியாக எதுவும் செய்ய வேணாம் த. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. கையில் தோசை எடுத்துட்டு வந்து வையம்மா. சரிம்மா. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. இவர் எங்க போனாரு சாப்பிடாம, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதா இருக்குப்பா. அடியே ராஜு, ராஜு வாக்கா, என்ன பொழுது சாமி நைட் நேரத்தில் வந்திருக்க? நீ மத்தியானமே வருவேன்னு நினைச்சேன், அப்பதான் ஆளை காணா. இப்ப ஏன் மாப்பிள்ள வர டைமா பார்த்து நீ வந்து நிக்கிற? அட யாருடி இவ, எனக்கே என் வீட்டில் அம்புட்டு வேலை கிடந்துச்சு. ஏக்கா, ஓ மருமக கறி தான் எல்லாத்தையும் செய்வாளே? அதுதான் செய்வாளே. இப்போ என்னமோ அவன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில் போனா, நைட்டு வந்துருவேன்னு தான் சொன்னா, இன்னும் ஆளை காணா.
அப்புறம் என்ன, நீ எதுக்கு வேலையை பார்த்து வச்சிருக்க? அவ போட்டு போயிட்டான்னு நான் வேலை பார்க்காம இருந்தேன்னு வையி, இந்த கிழவி என்னதான் பண்ணுச்சு, நான் வந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வச்சிருக்கு. பாத்திரத்தை கூட ஒன்று கூட விளக்காம வச்சிருக்கு. அப்படி இப்படின்னு வந்தோடனே கத்துவா, பாத்திரத்தை போட்டு டாம் தூம்னு உடைப்பா. இதெல்லாம் தேவையா? அதனால அம்பிட்டு பாத்திரத்தையும் விலைக்கு போட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். பின்ன வேற என்னடி பண்ண சொல்ற? மகன் அவனே சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டான். அப்புறம் இவ என்ன பேசுவா தெரியுமா? சாப்பாடு தான் வாங்கி விட்டு வந்து கொடுத்துட்டார்ல, வேற என்ன வேலை இருக்கு? வீட்டில் உள்ள விளக்குற பாத்திரத்தையாவது விளக்கி வச்சிருக்கலாம்ல. வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கறதில்ல, ஆச்சா பூச்சான்னு கத்த ஆரம்பிப்பா. அதனாலதான் சரி எதுக்கு வம்பு அப்படின்ட்டு விலைக்கு போட்டு வச்சேன். இப்படியெல்லாம் பயப்பட கண்டுதான்க்கா அவர்களெல்லாம் ரொம்ப ஆடுறாளுங்க. நான் எதுக்கடி பார்க்கணும், நீ தின்னு போட்ட பாத்திரத்தை நீ தாண்டி விளக்கணும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் சொல்லி முடிச்சு சண்டையெல்லாம் இழுத்தாச்சு. எங்க நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்டா நம்ம ஏன் இந்த மாதிரி அல்லாடுறோம்? இப்ப அவ ராஜ்யம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா, நம்ம பொறுமையா போக வேண்டியதா இருக்குது. கடைசி காலம் என் வீட்டுக்காரும் இல்லையா, அதனாலதான் மகனேன்னு கதின்னு கிடக்குறேன். சரி விடுக்கா. அப்புறம் உன் சம்மந்திக்காரி உன் வீட்டை விட்டு எப்போ போனா? நான் பக்கத்துல தான் இருந்தேன், என்னால் பார்க்கவே முடியல. விளக்குற வேலை வந்துருச்சா, அதனால வீட்டை விட்டு வெளியவே வர முடியல. பார்த்துக்க, அவளை நான் அப்பவே துரத்தி விட்டுட்டேன்க்கா. அப்படியா? அவ போயிருக்க மாட்டாளே, சோத்துக்கு செத்தவளே, தின்னுபிட்டு தானே போவா. அட ஆமாக்கா, என் புருஷன் இருக்கான் பாரு, இருக்கிறது இல்லாம அவகிட்ட போய் மீன் வாங்கி கொடுத்துருக்கேன். அன்னி மீன் குழம்பு வச்சு கொடுப்பா, தின்னுபிட்டு போடின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுவிட்டு என் சம்மந்திக்காரியும் வேகமா இங்க ஏறி வந்துட்டா. இது வேணா நான் இன்னைக்கு ஏதோ அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். வெறுங்கையம்மாவா? ஆமா, அப்படியே போவாளே அவ வெறுங்கையமா. மீனை அப்படியே கொடுத்து விட்டேன் கவர்ல போட்டு, நீ ஏன் ஆக்கி தின்னு மகராசியா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே ராஜு, மீனுக்கு மீன் ஆச்சு, வேலை செய்யாத மாதிரியே ஆச்சு. ஆனா உன் சம்பந்திக்காரி விட்டுருக்க மாட்டாளே. ஏமா நீ இப்படி கொடுக்குறிய? மீன் குழம்பு வச்சு தாங்க நின்றுப்பாளே. அதெல்லாம் நின்னாதான் எனக்கும் உடம்பு சரியில்லை ஆத்தா, நீ ஏன் உன் வீட்டுல போய் குழம்பு வச்சு தின்னு ஆத்தான்னு சொல்லிட்டேன். உன் வீட்டுக்காரி கேட்பாரு, என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு தான் அவள்கிட்டையும் சொல்லிட்டேன், மீனை வாங்கிட்டேன்னு உங்க அண்ணன் மார்ட்ட சொல்லிடு அப்படின்ட்டு. அவ சரினாளா? இப்போதைக்கு அவ அப்படிதான்க்கா இருப்பா, ஏன்னா என் பொண்ணை கட்டணும்ல, அதனால சரி சரின்னு தான் இருப்பா. ஓஹோ, இதுல உன் பொண்ணை வேற கட்டணுமோ? என்ன, எதுக்கு அந்த ஊருக்கும் இந்த ஊருக்குமா நிறையா நடக்கிறா? இப்பதானே கூத்து தெரியுது எனக்கு. அட ஆமாக்கா, அவ என் பொண்ணை கட்டிக்கிட்டு என் வீட்டு சொத்து பத்திரத்தெல்லாம் வாங்கணும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அவ மனசுல என் பொண்ணை தான் கட்டணும்னு இருக்கா. ஆனா என் பொண்ணை மருமகளாலாம் ஏத்துக்க மாட்டா போல. ஆனா முரடு இருக்கான் பாரு அவளோட பையன். யாருடி? அந்த நாய் செயின் மாதிரி போட்டிருப்பானே அவனா? அட ஆமாக்கா, இப்ப ஆத்தாளும் மகனும் சேர்ந்துக்கிட்டுல செயினை போட்டுக்கிட்டு திரியிறாளுங்க. அப்படியாடி? நான் அதை பார்க்கவே இல்லையே. அட ஏன்க்கா, வந்தவ அதை தான் திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டே கிடந்தா. நான் எதையுமே கண்டுக்கல பாத்துக்கோ. அந்த முறையில பையன் இருக்கால, அவனுக்கு என் புள்ள மேல கொள்ள ஆசை. அந்த பையன் என்னமோ நல்ல பையதான், அவளை நம்பி வேணா என் பொண்ணை கொடுக்கலாம். ஆனா இவளை நம்பி என் பொண்ணை கொடுக்கறதுல சாத்தியமே இல்லக்கா. இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? நீ உன் பொண்ணை கொடுப்பியா மாட்டியா? எனக்கே தெரியலக்கா, அந்த பையன் நல்ல பையதான். ஆனா இவளை பார்த்தாதான் எனக்கு கடுப்பாகுது. இவ எங்க வீட்டு சொத்தை சுருட்டுறதுலயே தான் குறியா இருக்காளே தவிர நல்லபடியா பார்த்துப்போம் வச்சுப்போன்ற அக்கறையே கிடையாதுக்கா. இது என் மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்ப சொன்னாலும் தங்கச்சி ஏதாவது குறை சொல்றோன்னு நினைச்சுக்கிட்டு கிடக்குறாரு. நானும் என்னத்தை தான் பண்றது? சரி சரி விடு ராஜு, போக போக எல்லாம் மாறிக்கும். எங்கக்கா முடியும் நினைச்சு போச்சு, வயசு ஆகி போச்சு. இன்னமேட்டு புரிஞ்சு என்னத்த ஆக போகுது? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது பொண்டாட்டி மேல அக்கறை வேணும். அதெல்லாம் இங்க ஏது? ஏதோ என் பொண்ணுக்காவது நல்லபடியா மாப்பிள்ளைய அமைக்கலான்னு பார்த்தா இவர் அவர் தங்கச்சி பையனையே முடிச்சு வைக்கலான்னு பாக்குறாரு. சரி ராஜு, நான் அப்படியே கிளம்புறேன். உன் வீட்டுக்காரர் வந்துகிட்டு இருக்காரு, நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு என் மருமக வந்துருவா, எனக்கு ஒரு வேலையும் இருக்காது. நான் அப்போ வந்து பேசிக்கிறேன் உன்கிட்ட. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிக்கா. இங்க என்ன வேலை உனக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, சங்கீதாக்கா என்னமோ கேட்க வந்தாங்க. நான் அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி உள்ளார போ. சரிங்க. ஆள் இல்லைன்னா போதும், ஆத்தாளும் மகனும் கூத்தடிக்கிறது.